ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் எஸ்பெஷலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு இருக்குங்க. பக்கெட் லிஸ்ட்னால் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். வாழ்க்கையில் இதெல்லாம் நான் சாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் யூரோப் ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது ₹1 கூட கடன் இல்லாமல் ஒரு வண்டி எனக்காக வாங்கிக்கணும். அது எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் vlog-ஆ பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நான் ஒரு 8 மாதமாக காசு சேர்த்து வச்சு எந்த இஎம்ஐயும் போடாமல் நெட் கேஷ் கொடுத்து ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வேரியண்ட்டில் இருக்குன்னு பார்த்தேன். அதுதான் இன்றைக்கி டிவிஎஸில் நான் என்டார்க் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் வாங்க போகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். கார் அப்படின்றத விட வண்டி நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக கையில் வண்டி இருக்கணுங்க. ஸோ பிள்ளைங்க வளராங்க, நாளைக்கு விமானக்குட்டி ஸ்கூலுக்கு போகிறப்போ கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பழைய வண்டி ரொம்ப கண்டிஷன் சரியாக இல்லாமல் போயிடுச்சு. என்னால் அதை எடுத்துகிட்டு மெயின் ரோடு மேலே போக முடியல. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி டிவிஎஸில் என்டார்க் அப்படின்ற அந்த வெர்ஷனில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ரெட்டு பார்த்து எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் செரி ரெட் ரொம்ப பிடிக்கும். ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இந்த வேரியண்ட் நல்லா இருந்தது. பட் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா நேரில் பார்க்குறப்போ கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் நம்ம என்ன தான் விமானக்குட்டியை நம்ம அந்த ஃபீமேல் வெர்ஷனில் பைக்ஸ் இவ்வளோ வச்சுருந்தாலும் பசங்களுக்கு அந்த பெரிய பைக்ஸ் மேலே தான் க்ரேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அவன் அழகாக இங்கே இது மேலே உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். என்னோடய பழைய வண்டி வாங்கி 10 வருஷம் ஆகுதுங்க. அதோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் அதோட பர்பஸ்க்கு நான் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அடிக்கடிக்கு ஷாப்ஸ்க்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு அப்கிரேட் காத்திருக்கு. கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதனால் அப்போதைக்கு எனக்கு இந்த வண்டியோட யூசேஜ் பயங்கரமாக இருக்குது. அதனால இப்போவே நான் கரெக்டாக நான் சேர்த்து வச்ச காசை எனக்கு இந்த அமௌண்ட் கரெக்டாக வந்தோடனே நான் வாங்கிட்டேன். இது ஆன் ரோட் ப்ரைஸ் நம்மளுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சு இந்த ஒரு வேரியண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரெட்டு தான் பார்த்தேன். அப்புறம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற இந்த வெர்ஷனில் போயிருக்கேன். இது என்டார்க்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் அந்த சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தார் எடிஷன் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு போட்டிருந்து. ஸோ சிம்பாலிக்காக என்னோடய பேர் ஆஷாடுறதுனால சுற்றி ஏயாக இருக்குது. அதே மாதிரி கலரும் ரொம்ப டீசெண்டாக அண்ட் சில்வர் அண்ட் பிளாக்கில் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா இருந்தது. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ரேவந்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்போர்ட் அந்த மாடலில் பார்த்துட்டு இருந்தான். அவன் ஓட்ட மாட்டான். பட் இருந்தாலும் அவன் வாங்குறப்ப அம்மா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க சஜஷன் கொடுத்துட்டே இருப்பான். ஸோ எனக்கு உட்காந்து பார்த்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் நான் ஹைட்டாக இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பர்சனாலிட்டிக்கு நம்ம வண்டி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஓட்டுறப்ப அது ஏதோ குட்டியாக இருக்கிற மாதிரி தோணக்கூடாதுன்றதுனால கரெக்டாக பார்த்து இந்த ஒரு வேரியன்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒட்டுமொத்தமாக ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,26,000 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் போக வந்ததுங்க. ஸோ இது கூட நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸில் ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. சுற்றி நம்மளுக்கு அந்த ஸ்டீல் கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேடிஸ் பிடிக்கக்கூடிய அந்த ஹேண்டல்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் அன்றைக்கி இதை பார்த்துட்டு இப்போ நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ராகுகாலம் இல்லாமல் டைம் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் ஜுபைதா ராஷ் குக்கர்ஸ்க்கு ஷூட்டுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுமாதிரி எனக்கும் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்றதுனால ஸோ அவங்க ஷாப்புக்கு போய்ட்டு ஷூட் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஸோ நீங்கள் இந்த வ்ளாக் பார்த்துருப்பீங்க. நேற்று போட்டிருந்தேன் ராஷ் குக்கர்ஸ் வ்ளாக். நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த வாட்டி வாங்கியிருக்கேங்க. ஏன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில திங்ஸ் வாங்கணும் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கி ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி விமானக்குட்டிக்கு நைட் டைமில் ஃபுல்லாகவே நான் ஸ்டெர்லைஸ் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது லவ் லேப்போட ஸ்டெர்லைசர் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 போர்ஷனாக வரும். ஸோ அடி போர்ஷனில் தண்ணி ஊற்றிட்டு இங்கே நீங்கள் பாட்டில்ஸ் அழகாக குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டீமில் உங்களுக்கு பாட்டில் ஸ்டெர்லைஸ் ஆகிடும். ஸோ வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா அவங்களோட இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் ஃபீடிங் பாட்டில்ஸ், அவங்களோட அந்த பாசிஃபையர்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீத்தர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி கவுத்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக உள்ளுக்குள்ளே ஸ்டெர்லைஸ் ஆகிடும். நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுது. ஸோ அதோட பைங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி லவ்ல வெப்சைட்லேயும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பாட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கட் ஆஃப் ஆகிடும் முடிஞ்சோடனே. அப்புறம் பார்த்திங்கன்னா விமானக்குட்டி அழகாக மாம் சொல்கிறான் பாருங்கள். மாம் சொல்லுமா, மாம் செல்லக்குட்டி, இது மாம் சொல்கிறேன் பட்டு.
ஸோ இன்றைக்கி நமக்கு டெலிவரிங்க, வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். ஒரே நாள் டெலிவரி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமில் தான் நாங்கள் வந்து நேற்று நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க உடனே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வந்து கேஷ் பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு வண்டி புக் பண்ணிவிட்டு வந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே போய் எடுக்கிற மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட நீட்ஸ் என்ன, உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. அதே மாதிரி 1:10 ஷோரூமில் நீங்கள் வந்து விலை விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு ஷோரூமுக்கே வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்குது. 5000 6000 டிஃபர் ஆகுது. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரித்து கம்பேர் பண்ணி கடைசியாக இங்கே நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் வித் ஆக்சசரிஸோடு பண்ணி கொடுத்த மாதிரி பேசினார். ஸோ இது நம்ம பேசுகிறதுலாம் இருக்குது நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கூடவே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. பட் தெரியல அப்படின்னா டிரைவிங் கற்றுக்கங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 2 வீலராக இருக்கட்டும் இல்லை 4 வீலராக இருக்கட்டும், ட்ரைவ் பண்ணுற பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு வண்டி கையில் இருந்ததுன்னா சட்டன்னு நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் மேலே டிபெண்ட் ஆகாமல் சில விஷயங்கள் அவங்களே தனியாக வந்து போய் செஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசை அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக போட்டு ஒன்றா அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அழகாக நம்மளே வந்து அமைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன முயற்சியும் ஒரு குட்டியான ஒரு ஹார்ட் ஒர்க்கு மட்டும்தான் தேவை. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாமே முடியும். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. ஏன்னா நான் என்னோட ஒரு 6 to 8 months அந்த கேஷை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சில விஷயத்தை கட் பண்ணி அந்த காசை சேர்த்து வச்சு அதை நான் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக்குற மாதிரி நான் ஒரு விஷயம் வாங்குறப்போ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடியாகிடுச்சு. ஸோ ஹெல்மெட் வந்து கொடுத்துட்டாங்க. பிளாக் கலர் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஹெல்மெட் போதும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லைன்னா ஃபுல் ஹெல்மெட் கூட இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இருக்க எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம கரெக்டாக டைமும் வந்து நல்ல டைமாக இருக்குது. ஸோ சாவியை கையில் வாங்கிடலாம். என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நான், என் ஹஸ்பண்டு, 2 பசங்க. ஸோ ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, என் பசங்க என் கூட இருக்காங்க. ரேவந்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பார்க்கவே இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சாவியை வாங்கிட்டோம். அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாலையை வாங்கிட்டு நம்ம கோவிலில் போய் பூஜை வந்து வண்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கையோடு வந்து பிள்ளையார் கோயிலுக்கோ இல்லை வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகலாம். இங்கே வீட்டில் பக்கத்தில் வந்து சிவன் கோயில் இருக்குது. அங்கேயே பிள்ளையார் எல்லா சுவாமி இருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு குட்டி பூஜை போட்டுட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாடல் நல்லாயிருக்கா, பைக்கோட கலர் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு பைக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் உள்ளுக்குள்ளேயே டிக்கிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம சார்ஜ் பண்ணுற டைமில் வந்து நம்ம உள்ள டிக்கியில் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ யார் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேலே டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபீச்சர். அதே மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியும் நல்லா பெருசாக நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா என்னோடய சாய்ஸ்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் என்டார்க்கில் அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு எடிஷன். இது ஸ்டிக்கரிங் நிறைய பண்ணி மேலே பாருங்கள், நான் வந்து நம்ம இப்போ எக்ஸசரிஸ்லாம் தனியாக போட்டிருக்கோம் இல்லையா, மேலே உங்களுக்கு அந்த ஸ்டீல் கார்டு மாதிரி வந்துடும். இதில் பிடிச்ச விஷயமே பெட்ரோல் டேங்க் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னோடய பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வெளியிலே இருக்குது. அதே மாதிரி மேலே கூட நம்ம ஸ்பீடோமீட்டர் கூட நல்லா டிஜிட்டல் அந்த ஒரு என்ன சொல்கிறது டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாவியை கையிலே வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போய் சுவாமிகிட்ட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சாதிக்கணும்க்கா இல்லை எனக்கு பண்ணணும்க்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்களேன். ஒன்று அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அது எனக்குன்னு தெரில, ஆனால் பட் அந்த மாதிரி நம்ம வந்து பக்கெட் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறச்ச
நம்மளுக்கு கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் மைண்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு புஷ் ஆவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக பூஜை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து உள்ளே வேலை போயிட்டு கும்பாபிஷேகம் மேலே போனதுனால இங்கே வந்து மூலவரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு பைக்குக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக ரொம்ப நிறைவாக பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மாலை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அழகாக வந்து அந்த மாலையை வந்து மாட்டிட்டு அப்புறம் லெமன் தேங்காய்லாம் வந்து சுற்றி போட்டு திருஷ்டி எடுத்துகிட்டு என் குழந்தைக்கும் சுற்றி போடலான்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. அதனால் நானும் பக்கத்தில் நின்றுக்கிட்டேன். ஏன்னா வண்டியில் இருந்து கீழே விழுந்துருவானோன்னு பயம் எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பொட்டு வச்சு சந்தனம் வச்சு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக வந்து அந்த ஒரு பூஜை இருந்ததுங்க. ஸோ முதல்ல சந்தன குங்குமம் வச்சு அப்புறம் லெமனில் வந்து சுற்றி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் சுற்றி போட்டு அப்புறம் கற்பூரத்தில் சுற்றி போட்டு நல்லா சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் கீழே லெமன் வச்சுட்டு அது மேலே ஏறி இறங்கிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். பயங்கரமான தலைவலி என்னென்னு தெரியல. ஸ்பெட்ஸ் வந்து நம்மளுக்கு போட போட அதுக்கு கொஞ்சம் பழகணும் போல இருக்குது. ஏன்னா தலைவலி பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து இங்கே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துட்டு அங்கே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சிட்டு பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ரேவந்துக்கு வந்து 15th பர்த்டே வருது. ஸோ ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் 3 பேரும் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. ரேவந்த் அம்மா நீ இல்லாமல் நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டான். ஸோ குழந்தைய அவ்வளோ ஆசைப்பட்றா, நம்மளும் கூட வரணுன்றதுனால சரி ஓகே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இல்லைனா இதிலே ஜெயிச்சுதான் இருக்குது. ஸோ போய் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு முதல் பிளான் போட்டிருந்தாங்க. என்னால் சுத்தமாக முடியலைங்க. எனக்கு பயங்கர ஹெக்டிக்கான டே. வீட்டு வேலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கொரியர் போட்டுட்டு அண்ட் ஈவினிங் வந்து வண்டி நம்ம இருக்கிறதுக்காக வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அப்புறம் இந்த 3 குட்டீஸும் வச்சு நம்ம கீழே ஃப்ளாட்டு கீழே பார்க்கிங் இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தாச்சு. ரேவந்தும் இறங்க மாட்டேங்கிறான், விவானும் இறங்க மாட்டேங்கிறான். அதனால் 2 பேரையும் வச்சு ஒரு 2 ரவுண்டு சுற்றி வந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த நாள் அப்படின்றது கழிஞ்சுதுங்க. மனசுக்கு திருப்தியாக நம்ம டெலிவரி எடுத்து பூஜை போட்டு வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. மெயினாக பூஜை ரொம்ப நல்லா சிறப்பாக போட்டு கொடுத்தாங்க நம்மளோட வண்டிக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் கூட மட்டும் இல்லாமல் ஏதோ அவங்க அப்பா கூடயும் 3 பேரும் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க. அதான் சொன்னேன் இல்லையா, ரவுண்டாக அடிச்சிட்ருக்காங்க. கீழே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாக கீழேயே வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நல்ல காத்தோட்டமாக அப்படியே வெளியில் போய் ரவுண்ட் போயிட்டு வந்துடுவாங்க ஃப்ளாட்டுக்குள்ளேயே. ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த டேவே எங்களுக்கு.
இந்த மாதிரி இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நல்லபடியாக வண்டியை வந்து டெலிவரி எடுத்தாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.